ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரவுண்ட் 1 போட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ரவுண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல எல்லாம் அட்டவணை போட்டு வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க, வீடியோவும் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ரவுண்டு 1ல போட்டி எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கா? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? உங்களுக்கு எப்படி இந்த டிஎன்ஏ வெப்சைட் எல்லாம் பார்த்து இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? போட்டி எப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் போட்டி எப்படி இருக்கு, எப்படி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி 179லேருந்து 200 வரைக்கும் எப்படி எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரவுண்டு 1 மாணவர்கள் கட்டாயம் நல்ல கல்லூரியில் போய் சேரலாங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பல வீடியோக்கள் வர உள்ளன. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நான் நம்புறேன். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு 1 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரவுண்டு 1 பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ரவுண்டு 1 ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 200லேருந்து 179 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 26,654 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி பண்ண சொல்லியிருக்காங்க. 7வது மாசம், இந்த மாசம் 31ஆம் தேதி முடி டைம், 3 நாள் டைம். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் டைம் 10 AM, அதாவது 29 10 AM இருந்து 31ஆம் தேதி 5 மணி முடி டைம் இருக்கு. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல எவ்வளவு பேர் கூப்பிட்டுருக்காங்க ரவுண்ட் 1ல? கட் ஆஃப் பாருங்க 200லேருந்து 179 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து 1343 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எப்போ? 29லேருந்து 31ஆம் தேதி, சேம் டேட். ரவுண்டு 1ல ஜென்ரல்ல என்ன டேட்டோ அதே டேட்ல தான் 7.5 ரிசர்வேஷனும் பண்ணணும். 2 லிங்க் ஓப்பன் ஆகும், அது தனியாக நான் வீடியோ போடுறேன் 7.5 ரிசர்வேஷனுக்கு, அப்ப பாருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டைம் அதே தான். சரி, மீதி எல்லாமே அதே தான். 7.5ல என்ன ஜென்ரல் என்ன பண்ணுவீங்களோ அதே தான். கவுன்சிலிங் டேட் அதே தான், டைம் அதே தான், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதே தான், எங்க போய் ஃபீஸ் கட்டணும், எங்க போய் என்ன பண்ணணுங்க எல்லாமே அதே தான். ஓகேவா? எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்காங்கன்னு மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ரைட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன்ல டேட் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும், 1/8/2024 இருந்து 2/8/2024 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 10 AM இருந்து 5 மணி முடி, 2/8/2024 5 மணி முடி நமக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்க பண்ணணும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச அடுத்த நாள் உங்களுக்கு என்ன காலேஜ்னு அலர்ட் ஆயிரும், அந்த காலேஜை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? என்ன காலேஜ்னு அலர்ட் ஆயிரும், அந்த காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா, அக்செப்ட் அண்ட் ஜாயின்டா, அக்செப்ட் அண்ட் அப்போர்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ற தேதி தான் இது. அதுக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க அடுத்த ரவுண்டு போயிருவீங்க, பாத்துக்கோங்க, சீட் வேக்கண்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின், ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கு வரும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். இந்த ஆர்டர் எப்போ வரும்னா காலையில 10 மணிக்கு முன்னாடியே வந்துடும். 3ஆம் தேதி ரெண்டுமே வந்துடும், ரிலீஸ் ஆயிடும். 3/8/2024. ஓகேவா? சரி, அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சி. நீங்க காலேஜ் போகணுமா டிஎஃப்சி போகணுமா? யாரு போகணும்னா ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சி ஆர் காலேஜ் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவன் டிஎஃப்சிக்கு போகணும். எப்போ? 3/8/2024 இருந்து 7/8/2024 5 நாளுக்குள்ள நீங்க போலேன்னா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆயிரும், ரத்து செய்யப்படும். ஸோ அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவன் காலேஜ் போகணும். காலேஜ்ல போய் ஃபீஸ் கட்டணும், உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி டிஎஃப்சிக்கு போறவன் எவ்வளவு பணம் கட்டணும் அதுலயே போட்டிருப்பான். காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு எவ்வளவு ஃபீஸ்ன்னு அவங்க சொல்ற ஃபீஸை தான் நம்ம கொண்டு போய் கட்டணும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. 5 நாளுக்குள்ள போய் கட்டாவிட்டால் அந்த சீட்டு வேக்கண்டாக அறிவிக்கப்படும், அதாவது ரத்தாயிரும். நீங்க கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிருவீங்க, அவ்வளவுதான். 3/8/2024 இருந்து 7/8/2024. ஓகே, அதுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணிருங்கப்பா. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். அப்போர்ட் ரிசல்ட் யாரெல்லாம் டிக்ளைன் அப்போர்ட், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் நாட் அலர்ட்னு வந்திருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கு அப்போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்போர்டு கொடுத்த கேண்டிடேட்டுக்கு எல்லாம் எப்போ ரிசல்ட் வரும்னா அந்த காலேஜே கிடைச்சிருக்கா, அக்செப்ட் பண்ணிருக்க காலேஜே கிடைச்சிருக்கா, இல்ல டிக்ளைன் பண்ணவங்களுக்கு அப்போர்ட்ல ஏதாவது கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற நாள் 10/8/2024. அன்னைக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும். அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு என்ன காலேஜ்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ போட்டி எப்படின்னு பார்ப்போம். ரவுண்ட் 1ல ஜென்ரல் கம்யூனிட்டி வைஸ், அதாவது ஜென்ரல்ல ரவுண்ட் 1ல கம்யூனிட்டி வைஸ் போட்டி எப்படின்னு பார்ப்போம். ஓசியில 1863 பேர், பிசியில 14,916 பேர், பிசிஎம்ல 1225 பேர், எம்பிசியில உங்க கூட 6,863 பேர், எஸ்சியில 1,575 பேர்,
SCல 171 பேர், STல 41 பேர், ஓவரால் 26,654 பேர். சரி, இப்படிதான் வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரிஞ்சிருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி வைஸ் உங்க கூட போட்டி ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு நீங்க எந்த ரேங்க் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா? கம்யூனிட்டி வைஸ் தான் சீட் அலோகேட் ஆகிறது ஜெனரல் ரேங்க் பிரகாரம் தான். கம்யூனிட்டி ரேங்க் எங்க அடிப்படும்? கம்யூனிட்டி ரேங்க் வந்து நம்மளுடைய வேகன்சி ரிசர்வேஷன் அடிப்படையில் வரும்போது நம்ம கம்யூனிட்டி ரேங்க் வந்து அடிப்படும். அதனால கம்யூனிட்டியில உங்க கம்யூனிட்டியில நீங்க எவ்வளவு பேர் கூட இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். அடுத்தது 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ல டோட்டலா 1343 பேர், ஓசியில 17 பேர், பிசியில 601 பேர், பிசிஎம்ல 43 பேர், எம்பிசியில 560 பேர், எஸ்சியில 97 பேர், எஸ்சியில 21 பேர், எஸ்டியில 4 பேர். எஸ்டியில 4 பேர் தான். அப்ப 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் பக்காவா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா கிடைச்சிரும். இங்கதான் கொஞ்சம் போட்டி அதிகமா இருக்கு. பிசி எம்பிசியில சாய்ஸ் ஃபில்லிங் நல்லபடியா பண்ணீங்கன்னா 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ல கிடைச்சிரும். இப்போ ரவுண்ட் 1ஓட போட்டி எப்படின்னு பார்த்தோம். இப்போ கட் ஆஃபோட டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வேரிய இருக்கு. கட் ஆஃபோட டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். என்னன்னா ரவுண்ட் 1ல கம்யூனிட்டி வைஸ் காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ 200ல இருந்து 195 எடுத்துக்கிறேன். 200ல இருந்து 195 பிசிக்கு 1866 பேர் இருக்காங்க. அதாவது 2023ல 1866 பேர் இருந்தாங்க இந்த ரேஞ்சுக்குள்ள. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1657 பேர், டிஃபரன்ஸ் 209 பேர் கம்மியா இருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சொல்றேன், கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது எம்பிசியில வந்து பாத்தீங்கன்னா 200ல இருந்து 195 வந்து பாத்தீங்கன்னா 602 பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா 738 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமா இருக்காங்க. 136 பேர் அதிகமா இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஓசியில 217 பேர் 2023ல, 192 இந்த வருஷம் 25 பேர் கம்மியா இருக்காங்க. அடுத்து எஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா 144 பேர், ஒரு 24 பேர் அதிகமா இருக்காங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. எஸ்சியில இந்த தடவை 8 பேர், 2 பேர் கம்பேர் பண்ணும்போது 2 பேர் அதிகமா இருக்காங்க. ஓகேவா? அடுத்து எஸ்டியில போன வருஷம் யாருமே இல்ல, இந்த வருஷம் ஒருத்தர் தான். சோ கண்டிப்பா டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணுதான், ஒருத்தர் அதிகமா இருக்கு. பிசிஎம்ல இந்த தடவை 22 பேர் அதிகமா இருக்காங்க. 122 பேர் இருக்காங்க இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ல, 22 பேர் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி டோட்டலா இவ்வளவு பேர் இருக்காங்க. 195ல 200 கூட இவ்வளவு பேர் இருந்தாங்க 2023ல. 2024ல 2862 பேர் இருக்காங்க. 49 பேர் கம்மியா இருக்காங்க டோட்டலா. சோ அதனால கட் ஆஃப் டிக்ரீஸ் தான் ஆகுது இந்த ரேஞ்சில், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ அடுத்தது 194.9 இருந்து 190 வரைக்கும் பார்க்கலாம். பிசியில 2023ல 2861 பேர் இருந்தாங்க. ஆனா அதுவே இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாயிருச்சு. 3402 பேர், அதாவது 541 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எம்பிசியில 1434 பேர், 468 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 507 பேர், 65 பேர் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது எஸ்சியில 285 பேர், 98 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து எஸ்சியில 36 பேர் கம்பேர் பண்ணும்போது 23 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து எஸ்டியில 10 பேர், 7 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 2023 கம்பேர் பண்ணும்போது. பிசிஎம்ல 277 பேர், 84 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. மொத்தமா இந்த வருஷம் மட்டும் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க 5951 பேர் கம்பேர் டு 2023 1156 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. சோ இந்த இடத்துல கட் ஆஃப் இன்க்ரீஸ். சோ இந்த இடத்துல கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லிங் நல்லபடியா பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, 189 இருந்து 189.9 இருந்து 185 முடி. பிசியில இந்த வருஷம் 4225 பேர் கம்பேர் டு திஸ் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1177 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க டிஃபரன்ஸ். எம்பிசியில இந்த தடவை 1896 பேர், 666 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து ஓசியில 536 பேர், 131 பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது எஸ்சியில 450 பேர், 154 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து எஸ்சியில 48 பேர், 23 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து எஸ்டியில 11 பேர், 6 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பிசிஎம்ல 342 பேர், 87 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க கம்பேர் டு 2023. நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. டோட்டலா இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் 7508 பேர். மொத்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட 2244 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் சாய்ஸ் ஃபில்லிங் பயங்கரமா வைக்கணும். இல்ல அப்படின்னா மாட்டிக்குவீங்க. பயங்கரமான ஒன்றும் இல்லை, ஒரு 25 சாய்ஸ் போன தடவை கொடுத்தாங்கன்னா இந்த தடவை ஒரு 25ல இருந்து 40 சாய்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுங்க. 40 சாய்ஸ் அதிகமா கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது கடைசியா வருவோம். 2023ல
184.9 வந்து 179 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கிற 2029 2024 கம்பாரிசன் பார்த்துருவோம். நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியில் இருக்கிறவங்க ரவுண்ட் 1ல பிசியில 4134 பேர் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் 5632 பேர், அதாவது 1498 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 கான்சியஸா இருக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங். எம்பிசியில 2795 பேர், 1042 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து ஓசியில 628 பேர், 128 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. டிஃபரெண்ட் கம்பேர் டு 2023. எஸ்சியில 696 பேர் கம்பேர் டு திஸ் 297 இன்க்ரீஸ். அடுத்து எஸ்சியில 79 38 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்து எஸ்டியில 8 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பிசிஎம்ல 484 பேர் 157 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க கம்பேர் டு 2023. இங்க பாருங்க 2024ல 10,333 பேர் இந்த ரேஞ்ச் கட் ஆஃப்ல இருக்காங்க. 184.9 இருந்து 179 வரைக்கும் நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ கம்பேர் டு 2023 இவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 3168 பேர். ஸோ டோட்டலா நமக்கு எல்லா அனாலிசிஸும் பண்ணிட்டோம் ரவுண்ட் 1க்கு. இப்போ போட்டி எப்படின்னு பாத்தீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க நம்பரை. ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்கும் நம்ம பார்த்தாச்சு, கம்யூனிட்டி வைஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ ரவுண்ட் 1 முடிவு பண்ணிக்கோங்க, நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா வைங்க. அடுத்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.